கிறிஸ்தலார் 2 பேதுரு 1 அதிகாரம் 21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தீர்க்க தரிசனமானது மனுஷனுடைய சித்தம், மனுஷனுடைய விருப்பத்தினால அது உண்டாகலைன்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணுறாங்க, ஏவப்பட்டு பேசுகிறாங்க. சரிங்களா? தீர்க்க தரிசனம்னா என்ன? நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறது. சரிங்களா? இந்த காரியம் நடக்கும், நீங்கள் இப்படி மாறுங்கன்னு சொல்கிறது. ராஜாக்கள் காலங்கள்லாம் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இப்போவும் இருக்காங்க. ராஜாக்கள் தப்பான வழியில் போகும்போதெல்லாம் கண்டித்து உணர்த்துவாங்க. சரிங்களா? அப்போது அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, சிறையிலெல்லாம் போட்டு அநேக காரியங்கள்லாம் செய்வாங்க. சரிங்களா? ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்நாட்களில் இருந்தாங்க. எப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசி அந்த காரியத்தை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறலைன்னா அவங்க யார்? கள்ள தீர்க்கதரிசி. இந்நாட்களில் இதை நிறைவேறும்னு சொன்னாங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறணும். அது கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. அப்படி நிறைவேறுச்சுன்னா, ஆனால் அது கர்த்தரால் அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக சொன்னாங்கன்னா, ஒரு வார்த்தை தீர்க்கதரிசனமாக சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை நிறைவேறலைன்னா அவங்க யார்? கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லி வேதாகம் கூறுகிறது. அதே போல் ஒரு வசனம் கூறப்பட்டிருக்கு. ஆமோஸ் 3 அதிகாரம் 7 என்ன கூறப்பட்டிருக்குன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் சொல்லி கூறப்பட்டிருக்கு. அப்போ தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் அவர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசி கூறுகிறார். சரிங்களா? ஒரு காரியத்தை செய்ய மாட்டாராம். அப்போது ஆண்டவர் தமக்கு சித்தமான தம்முடைய தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணுவார்? அதை வெளிப்படுத்துவார்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. அப்படி வெளிப்படுத்தி அவங்க அந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கலைனா, எரேமியாவில் உண்டு, எசேக்கியேலில் உண்டு. சரிங்களா? அப்போ அவங்க அந்த இதை சொல்லலைன்னா அவங்க அந்த பாதகத்தை சுமப்பாங்கன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. எனவே ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை, நீங்கள் உங்ககிட்ட ஆண்டவர் இந்த காரியத்தை நீ போய் எச்சரின்னு சொன்னார்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. ஆனால் அவர் சொல்லாத ஒரு வார்த்தையை நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஆண்டோடைய கோபாக்கினி உங்கள் மேலே வரும்னு சொல்லி ஒரு இடத்துல கூறப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது நம்ம அவருக்கு பிரியமானவர்களாக இருந்து அவருடைய வார்த்தை மாத்திரம் போதிக்கிறவங்களாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட்